அடுத்து பாருங்கள், இந்த மீனுடைய பேர் தேங்காய் பாறைன்ட்டு. இந்த தேங்காய் பாறை ஸ்பெஷல் வந்து நடுமுள்ளு தான் இருக்கும். இது சதையில் எந்த முள்ளும் இருக்காது. இதோட டேஸ்ட்டு ஃப்ரைக்கும் சரி குழம்புக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக நம்ம கேஜிஎஃப்ல யாரும் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்க மாட்டாங்க. தங்கவயல் ராபர்சன் பேட்டை சொர்ணா நகர் 11th கிராஸ் பாரண்டஹள்ளி மெயின் ரோட்டில் ராமேஸ்வரம் கேட்ச் என்ற பெயரில் ஃப்ரெஷ் ஃபிஷ் மீன் கடை உள்ளது. இந்த மீன் கடை திறக்கப்பட்டு நாளை மே மாதம் 11ஆம் தேதி உடன் 50 நாட்கள் நிறைவு ஆகிறது. இதை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நாளை மே 11th சண்டே இந்த மீன் கடையில் 1.5 கிலோ மீன் வாங்குபவர்களுக்கு 1/4 கிலோ சார்டின் மீன் இலவசமாக வழங்கப்படும். பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் இது வந்து 7 கிலோ சைஸ். எதுக்காக நம்ம 7 கிலோ சைஸ் எடுக்கிறோன்னா 1 கிலோ சைஸு 2 கிலோ சைஸில் வந்து இந்த 7 கிலோ மீனில் வர டேஸ்ட் வந்து அந்த 2 கிலோ 1 கிலோவில் வராது. அதனால தான் நாங்கள் 7 கிலோவுக்கு மேலே வஞ்சரம் சைஸை நாங்கள் எடுக்கிறோம். இதை வாங்கி சாப்பிட்டோங்க. கேஜிஎஃப்ல இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டு இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், இது பேர் கிளி மீனுவாங்க, பேரட் ஃபிஷ். இதோடைய சதை வந்து வெள்ளை கலராக இருக்கும். இது வந்து குழம்புக்கும் ஃப்ரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டை வந்து நான் எவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷுன்னு சொன்னாலும் நீங்கள் இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதோடைய டேஸ்ட்டோ இதோடைய ஃப்ரெஷ்னஸோ உண்மையாக உங்களுக்கு தெரிய வரும். கலிங்க முறாலுன்னு இதோடைய முள் பார்த்தீங்கன்னா ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்த ஷேடிஸில் இருக்குங்க. இதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வருஷத்தில் இந்த 2 மாதம் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து மாவுலான்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. எதுக்காக இது மாவுலான்னா இதோடைய சதை வந்து மாவு போல் இருக்கும். அதனால தான் இது பேர் மாவுலா. இதை வந்து இங்கே ஷீலான்னு சொல்லுவாங்க. இது வந்து குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வறுவலுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில். இப்போ நிறைய பேர் வளர்ப்பு நண்டாக வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம நண்டு வந்து இதில் வந்து சதை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் சரி, இதோட நண்டு ரசத்துக்கும் சரி, இது தொப்புக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் ராமேஸ்வரம் கடலில் வர சாடின் வந்து ரொம்ப அளவு வந்து சிறுசாக இருக்கும். ஆனால் இந்த சிறிய அளவு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற கடலில் பார்த்தீங்கன்னா சாடினுடைய சைஸ் வந்து அளவு பெருசாக இருக்கும், ஆனால் அதோடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ இருக்காதுங்க. ஆனால் நம்ம ராமேஸ்வரம் கேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வர இந்த சாடின் மீன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இது பேர் வெலை மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த வெலை மீன் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு முள் அதிகமாக இருக்குதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் இதில் வெறும் நடுமுள் மட்டும்தான் இருக்குங்க. இது வந்து வறுவலுக்கும் குழம்புக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நம்ம ராமேஸ்வரம் கேட்ச் தொடங்கி நாளையோட 50வது நாள் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். அதனால் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். நாளைக்கு எந்த மீன் 1.5 கிலோ வாங்கினாலும் 1/4 கிலோ சாடின் இலவசமாக கொடுக்குறதா நாளைக்கு ராமேஸ்வரம் கேட்ச் முடிவெடுத்திருக்கு. அதனால் எல்லோரும் நீங்கள் நம்ம கடைக்கு ஒரு நாள் விசிட் பண்ணி நீங்கள் நம்மளுடைய கடையோடைய ஃப்ரெஷ்னஸோடைய மீனை வாங்கி அதை சுவைச்சு பாருங்கள். இந்த மீன் கடைக்கு எப்படி ஆதரவு இருக்குங்க? உண்மையாக சொல்ல வரணும்னா இங்கே 5 மைன்ஸில் இருந்தும் நம்மளை தேடி ஜனங்க வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை குவாலிட்டி ஃப்ரெஷ்னஸ். பேத்துமங்கலம், பங்காரப்பேட்டு, ஆலமரம், இந்த நான் மைனிங் ஏரியாவிலேருந்து எல்லாமே வராங்க. காரணம் நம்ம கொடுக்குற அந்த ஃப்ரெஷ்னஸ் தான். மைனிங் ஏரியா, நான் மைனிங் ஏரியா இதிலிருந்தும் எல்லா மக்களும் நம்ம கடையை தேடி வராங்க. அது காரணம் நாங்கள் கொடுக்குற இந்த ஃப்ரெஷ்னஸும் இந்த டேஸ்ட்டும் இது தான். இந்த ஃப்ரெஷ்னஸும் குவாலிட்டியும் இந்த ராமேஸ்வரம் கேட்ச் எப்போவுமே நாங்கள் ஆனஸ்ட்டாக இருப்போம். உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக ஃப்ரெஷ்ஷான மீனை நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம். கஸ்டமர் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் எல்லாமே நல்ல ரிவ்யூவாக கொடுக்காங்க. கேஜிஎஃப்ல இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டை நாங்கள் சாப்பிட்டது இல்லைன்னு குரூப்லேயே அவங்க பதிவிடுறாங்க. நாங்கள் ராமேஸ்வரம் விட்டு நாங்கள் எந்த கடல்லையும் எடுக்கிறதில்ல. ஏற்கனவே 2 நாள் ஸ்ட்ரைக் ஆனதுனால நாங்கள் மீனே எடுக்கலை. அதனால் எந்த கடல்லையும் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால நாங்கள் வேறு எந்த கடலுக்கும் போய் எடுக்கக்கூடாதுன்னு ராமேஸ்வரம் கடல்லேருந்து எடுக்கிறோம். இப்போ மற்ற கடல் பகுதியிலேருந்து வர மீனுக்கும் இப்போ ராமேஸ்வரம் கடல் பகுதியிலேருந்து வர மீனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ராமேஸ்வரம் எல்லா கடலில் பார்த்தீங்கன்னா மணல் பரப்பு இருக்கும். ராமேஸ்வரம் கடலில் மட்டும்தான் பவளப்பாறைகள் இருக்கிறதுனால அதை ஒட்டி வர எல்லா மீன்களும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குங்க. சார் உங்கள்கிட்ட என்னென்ன மீன் கிடைக்குதுங்க?
எங்ககிட்ட நம்ம ஓப்பனிங் பண்ணதுலேருந்து 17 வெரைட்டி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து 60 நாள் தடைக்காலம் இருக்குது. இந்த தடைக்காலத்தில் நாங்கள் ஒரு 11 வெரைட்டிக்கான மீன்களை எடுத்துகிட்டு வரோம். வஞ்சரம் எடுத்துகிட்டு வரோம். கலிங்க முரல் பார்த்தீங்கன்னா இது வருடத்துக்கு 2 டைம் தான் கிடைக்குங்க இந்த சீசனில். கலிங்க முரல், அப்புறம் கிளி மீன் இருக்குங்க, அப்புறம் அயிலை இருக்குங்க, அப்புறம் தேங்காய் பாறை, வெலை மீன், சாடின், ஷீலா, நண்டு இருக்குங்க. இப்போ கேஜிஎஃப் மக்கள் கொடுத்த ஆதரவு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நாங்கள் கூடிய விரைவில் செகண்ட் பிரான்ச்சை ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, இந்த தடைக்காலம் தொடங்கின நாளில் எங்களுக்கு மொதல் வாரத்தில் மீன் கிடைக்கலைங்க. படகு போச்சு, ஏன்னா பெரிய படகு போயிருக்காது, வத்த போயிடுச்சு. ஆனால் அந்த படகுல மீன் எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு வகை மீன் மட்டும்தான் கிடைச்சிது. அதனால் நாங்கள் அன்றைக்கி வந்து கடையை மூடிட்டோம். ஏன்னா நிறைய வெரைட்டி கிடைக்கலனால நம்ம வேறு கடலில் எடுக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணம். ஏன்னா நம்ம அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணோம், அந்த குவாலிட்டியும் டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணோம். வேறு எந்த கடல்லையும் எடுக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் அந்த 2 நாள் எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜனங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீனை கொடுக்கணும் ஒரே ஒரு நோக்கத்தில் நாங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால அந்த 2 நாள் நாங்கள் லீவ் விட்டுருந்தோம்.